இப்பொழுது பட்டிமன்றம் தொடங்குகிறது. இந்த பட்டிமன்றத்தை தொடங்கி வைத்து மரியாதைக்குரிய திருப்பூர் தமிழ்ச் சங்கத்தினுடைய செயலாளர் ஆடிட்டர் ஆ. லோகநாதன் அவர்கள் இப்பொழுது தொடக்க உரையாற்றுகிறார்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் திருப்பூர் மாவட்ட குழு நடத்துகின்ற பாரதி விழாவின் 2ஆம் நாள் நிகழ்வில் நடைபெறுகிற இந்த பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்று சிறப்பு செய்கிற பண்பாளர், பணிவாளர், பழகுகிறவர்களுக்கெல்லாம் நல் உறவாளர் கரோனா திரு சாமிநாதன் அவர்களே, இங்கே முன்னிலை வைக்க வந்திருக்கின்ற திரு மோகன் அவர்களே, வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு என்று பாடினான் மகாகவி பாரதி. ஆண்டுக்கு 5-6 முறையாவது அகிலம் முழுவதும் சுற்றி வந்து தமிழ் மொழிக்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறவரும் இன்றைய பட்டிமன்றத்திற்கு நடுவராகவும் வருகை புரிந்திருக்கின்ற சுந்தர தமிழ்வாணர் சுகிசிவம் அவர்களே, பேசுகிற மேடைதோறும் பாரதியினுடைய பெரும் புகழை ஏற்றமோடு பேசி வருகிறவர்களும் இன்றைய பாங்கறிந்த பட்டிமன்றமேறி வாதிட வந்திருக்கிறவர்களுமாகிய அறிஞர் பெருமக்களே, குழுமியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே, சுமார் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் தென் தமிழகத்தினுடைய கடைக்கோடியில், தென் தமிழகத்திலே ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்திலே ஒரு 30-40 மாணவர்கள் படிக்கின்ற ஒரு ஓராசிரியர் பள்ளி. அந்த பள்ளியை ஒட்டி ஒரு சிவாலயம். அந்த சிவாலயத்திலே விழா நடைபெறுகிற காலங்களில் எல்லாம் சுண்டல் விநியோகம் செய்வார்கள். அதிலே பள்ளியில் அருகிலே இருக்கிற பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் வரிசையாக நின்று அந்த சுண்டல், விநியோகிக்கப்படுகிற சுண்டலை பெற்றுக் கொள்வார்கள். சில பேருக்கு அதிகமாக கிடைக்கும், சில பேருக்கு குறைவாக கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காமலே போகக்கூடும். இதை பார்த்து வருத்தமுற்றான் ஒரு மாணவன். அந்த மாணவனுடைய சிந்தனையிலே ஒரு பொறி தோன்றியது. அடுத்த முறை அந்த விழா வருகிற பொழுது வீட்டிலிருந்து ஒரு பெரிய பாத்திரத்தை அவன் எடுத்துக்கொண்டு வந்தான். அந்த வரிசையிலே நின்று சுண்டலை பெற்றுக்கொள்கிற மாணவர்களை எல்லாம், நீங்கள் பெறுகிற சுண்டலை எல்லாம் கொண்டு வந்து இந்த பாத்திரத்திலே போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். பெற்றுக்கொண்ட மாணவர்கள் அனைவரும் அந்த பாத்திரத்திலே அதை கொண்டு வந்து போட்டார்கள். பின்னர் அந்த மாணவர்களை எல்லாம் ஒன்றாக உட்கார வைத்து கிடைத்திருக்கிற சுண்டலை சரிசமமாக எல்லோருக்கும் பகுத்து வழங்கினான் அந்த மாணவன். அந்த ஊர் நாகர்கோவிலை அடுத்த பூதம்பாண்டி என்ற கிராமம். படிக்கின்ற காலத்திலேயே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற கொள்கையை கடைபிடித்த அந்த சிறுவன் தான் தோழர் ஜீவானந்தம் அவர்கள். வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று பாடிய பாரதியின் வைர வரிகள்தான் ஜீவா அவர்களுக்கு ஒரு உந்து விசையாக அமைந்தது என்று ஜீவா ஒரு மானுடன் என்ற புத்தகத்திலே தோழர் பொன்னீலன் அவர்கள் இதை பற்றி குறிப்பிடுகிறார்கள். தோமுசி ரகிநாதன் அவர்களும் இந்த செய்தியை தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். பொன்னீலன் அவர்கள் எழுதுகிறார், படிக்கின்ற காலத்திலேயே
சமதர்ம கொள்கை ஜீவாவினுடைய உள்ளத்திலே வந்து அவர்கள் அதை பரப்பினார்கள் என்று அவர்கள் எழுதுகிறார். அப்படி படிக்கின்ற காலத்திலேயே சமதர்ம கொள்கையை பின்பற்றிய ஜீவா அவர்கள் தோற்றுவித்த கலை இலக்கிய பெருமன்றம் இன்றைக்கு அந்த ஜீவா அவர்களை ஈர்த்த பேராசான் பாரதிக்கு விழாவெடுத்து மகிழ்கிறது. அந்த விழாவிலே இன்றைக்கு மிகச் சிறப்பானது ஒரு பட்டிமண்டபத்தை நமது பெருமக்கள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, பாரதி துவக்கத்திலே தெய்வீக பாடல்களை பாடினார். ஆகவே அவரை தெய்வ பக்த கவிஞன் என்று சொல்லுவார்கள். பின்னர் அவர் தேசிய பாடல்களை பாடினார். ஆகவே அவரை தேசபக்த கவிஞர் என்று சொல்லுவார்கள். சொல்ல போனால் பாரதி ஒரு தெய்வ பக்த தேசிய கவிஞன், தேசபக்த தெய்வீக கவிஞன். ஏனென்றால் பாரதி தெய்வத்தில் தேசத்தை பார்த்தான், இந்த தேசத்தையே தெய்வமாக பார்த்தவன் பாரதி. அப்படி தெய்வமாக பாரதி பார்த்த இந்த பாரதம் இன்றைக்கு திட்டமிட்டு முன்னேறுகிறதா, திசை மாறி போகிறதா என்பதுதான் இன்றைக்கு பட்டிமண்டபத்தினுடைய தலைப்பு. இங்கே வாதிட வந்திருக்கிற அறிஞர் பெருமக்கள் அறுவரும் பாரதியின் பா கடலிலே மூழ்கி முத்தெடுத்த வித்தகர்கள். தலைப்பாகை அணிந்த பாரதி இன்றைக்கு தலைப்பாகியதனாலே, தலைப்பாகை அணிந்த பாரதி இன்றைக்கு தலைப்பு ஆகையினாலே இவர்கள் எல்லோரும் கம்பீரத்தோடு இங்கே வாதிட வந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த அணியிலே இருக்கிறவர்கள் வாதிடுகிற பொழுது இவர்கள் பேசுவதுதான் சரி என்று நமக்கு தோன்றும். அந்த அணியிலே இருக்கிறவர்கள் வாதிடுகிற பொழுது அவர்கள் பேசுவதுதான் சரி என்று தோன்றும். அப்படி தங்களுடைய சொல் ஆற்றலால் சொல்ல வருகிற கருத்தை நம் நெஞ்சிலே பதிவு வைக்கக்கூடிய பேராற்றல் பெற்றவர்கள் இந்த அறிஞர் பெருமக்கள். இவர்கள் பேசுவதிலே எது சரி, எப்படி சரி, ஏன் சரி என்பதை அலசி ஆராய்ந்து நுண்மான் நுழை புலம் என்று சொல்லுவார்களே, அந்த அறிவார்ந்த ஆற்றலோடு சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்க வந்திருக்கிறவர் தான் நமது நடுவர் அவர்கள். பெருமக்களே, இன்றைக்கு பாரதியினுடைய விழாவினுடைய பட்டிமண்டபத்திற்கு அவர்கள் நடுவராக அமர்ந்திருப்பது சிறப்புக்குரிய ஒன்று. ஏனென்றால் எவர்க்கும் அஞ்சாமல் உள்ளதை உள்ளபடி உயர்த்தி பேசுகிற மாண்பு கொண்டவர் திரு சுகசிவம் அவர்கள். அவர்களை பற்றி ஒரு சிறிய செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் என்னுடைய தொடக்க உரையை நிறைவு செய்கிறேன். ஆண்டுதோறும் 6 நாட்கள் திருச்செந்தூரிலே பெரிய சஷ்டி விழா நடைபெறும். நான் சாமிநாதன் எல்லாம் போய் 2 நாட்கள் 3 நாட்கள் அங்கே இருப்போம். ஒரு முறை அந்த 6 நாட்களிலும் காலை 10 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை அறிஞர் பெருமக்கள் உரையாற்றுவார்கள். பிரைம் டைம் என்று சொல்லப்படுகிற மாலை 6 to 7 எப்பொழுதுமே சுகிசி மையா அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த முதல் நாள் உரையாற்றுகிற பொழுது அவர்கள் பல்வேறு செய்திகளை சொல்லி வந்தவர்கள். இந்த தேசத்திலே சுதந்திர போராட்ட சமயத்திலே நடந்த ஒரு செய்தியை சொல்லி, அந்த செய்திக்காக நாம் வருந்த வேண்டும், வருந்தத்துக்குரிய அந்த செய்தி அது நமக்கு ஒரு இழிவை ஏற்படுத்தி கொடுத்த செய்தி என்று அவர்கள் அந்த செய்தியை சொன்னார்கள். அந்த கூட்டம் அன்றைக்கு முடிந்தது. அடுத்த நாள் 6 மணிக்கு அந்த கூட்டம் துவங்குகிற பொழுது மேடையிலே திபுதிபு என்று 10 பேர் ஏறினார்கள். சுகிசிவமே பேசாதே பேசாதே, திரும்பி போ என்று அவர்கள் சொன்னார்கள். சற்றும் அஞ்சாமல் கம்பீரத்தோடு அவர்கள் அமர்ந்து கொண்டு ஏன் திரும்பி போக வேண்டும் என்று கேட்டார்கள். நேற்று நீ பேசியது தவறு, ஆதாரம் இல்லாமல் நீ ஏன் பேசினாய் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆதாரம் இல்லாமல் காசுக்காகவோ கைதட்டலுக்காகவோ பேசுகிறவன் நான் அல்ல. நேற்று கேட்டிருந்தால் இன்றைக்கு அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு வந்திருப்பேன்.
இன்றும் கூட கெட்டு போகவிடவில்லை. கூட்டம் முடிந்தவுடன் வாருங்கள், அந்த ஆதாரத்தை நான் தருகிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் திரும்பி சொன்னார்கள், தெய்வத்தை பேச வந்த நீ எப்படி தேசத்தை பேசலாம்? நீ தெய்வத்தை பேசிவிட்டு போயிருக்க வேண்டியதுதானே என்று கேட்டார்கள். உடனே அவர் கம்பீரமாக பதில் சொன்னார், தெய்வத்தை நான் எந்த அளவுக்கு வணங்குகிறேனோ என் தேசத்தையும் நான் அந்த அளவுக்கு போற்றுகிறேன் என்று சொன்னார்கள். கூட்டத்தில் இருந்து உங்களை போன்ற அந்த ஆன்மீக பெருமக்கள் எல்லாம் அந்த 10 பேரை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி விட்டார்கள். அவர்கள் சென்ற பிற்பாடு அந்த நிகழ்ச்சி ஒன்று நடந்தது போலவே அவர் காட்டிக்கொள்ளாமல் அதே கம்பீரத்தோடு அந்த 1 மணி நேரமும் மிகச் சிறப்பாக உரையாற்றினார்கள். அப்படி பெருமைக்குரிய அவர்கள் இங்கே வந்திருந்து பாரதி போற்றிய இந்த தேசத்தை, பாரதியினுடைய இந்த பெருமைகளை எல்லாம் இங்கே பேச அவர்கள் வந்திருப்பது நமக்கு நாம் பெற்ற பெரும் பேறு என்று சொல்ல வேண்டும். இந்த திருப்பூர் மண் தியாகத்திற்கு பெயர் போன மண், தேசிய உணர்வுக்கு ஒரு உன்னதம் காட்டிய மண். கொடியவர்கள் சுற்றி நின்று தாக்கிய போதும் கொடி அவர்கள் கையில் போய்விடாமல் தன் உயிரை ஈந்த குமரன் பிறந்த ஊர். இந்த குமரன் பிறந்த ஊரில் பாரதியின் புகழ் பரப்ப வந்திருக்கின்ற இந்த பட்டிமண்டபத்து அறிஞர்களையும் பெருமதிப்புக்குரிய நடுவர் திலகம் சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த பட்டிமண்டபத்தை தொடங்கி வைப்பதிலே எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.